சக்கரவர்த்தி. யாரு? நான் தான். நான் தானா? யாரு? ஐயோ சாரிங்க, நீங்கன்னு தெரியாம. அது பரவாயில்லைங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. காலிப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல ப்ரோ, இன்னும் 1 வீக்கில் சரியாயிடும்ன்றாங்க. உள்ள அவங்க உட்காந்து பேசுவோம். இதை ரிமோட் காரை மாற்றி கொடுங்க. இது 72 கேமரா எஸ்எஸ் ப்ரோ. பாருங்க, ஃபெண்டரில் கூட இருக்கும். இது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 4ல் விண்டீசல் வச்சிருக்க காரு ப்ரோ. என்ன இது ஹாட் டாப், இது கன்வெர்ட்டிபிள். ஆனால் இதில் பண்ண முடியாது. இது வெயிட் ஜாஸ்தி ப்ரோ. பாடி திக்னஸ் பாருங்களேன், இதில் கண்டிப்பாக வராது. இந்த வெயிட்டை ட்ராக் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 936 கிலோ மோட்டராவது வேணும். இந்த வண்டியில் அதை பண்ணோம்னா ஹேண்ட்லிங் இருக்காது. இப்போ என்ன, இதே மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி தரேன். ஷீட் மெட்டலில் பண்ணால் ஃபினிஷ் இருக்காது, மோல்டில் பண்ணால் பட்ஜெட் ஜாஸ்தி ஆகும். அது என்ன எப்படின்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஆனால் இன்டீரியர் டீட்டெயிலிங்கெல்லாம் இந்த அளவு வருமானு தெரில ப்ரோ. டயர், டர்னிங் ரேடியஸ் எல்லாமே மாறும். சர்க்கியூட்டிங்க, மோட்டரிங்க, பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டிங்க எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரிப்பில் கனெக்ட் பண்ணுறோம். ரிமோட் வந்து ஓல்ட் ஸ்கூலாக வீலான்னு நான் பார்க்குறேன் ப்ரோ. பெயிண்ட் ப்ரோ ரெட்லேயே பண்ணிடலாம். ரெட்டில் 100 ஷேட்ஸ் இருக்குது ப்ரோ. செரி ரெட்டு, ஃபெராரி ரெட்டு, பேக்கர் ரெட்டு. இதில் பர்டிகுலராக உங்களுக்கு என்ன ரெட் வேணும்னு சொல்லுங்கள். போன்லெஸ் சிக்கனை 3/4 விரல் அளவு வெட்டி ஆச்சி காஷ்மீரி சில்லி பொடி இருக்குது தெரியுமா, அதில் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டு இஞ்சி, பூண்டு, உப்பு இதர ஐட்டங்களை சேர்த்து 1 மணி நேரம் வச்சு அரை சட்டி எண்ணெயில் சட்டிக்கு 6 பீஸ் வர மாதிரி ஒட்டாமல் பொரிச்செடுத்தா 1 நிமிஷம் கழித்து நொற அடங்குனப்புறம் ஒரு சிவப்பு வருமே, அந்த சிவப்பில் பண்ணித்தர முடியுமா? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தான், பாவம் பசிச்சிருச்சு போல. மொத்தமாக எவ்வளோ ஆகும்? நான் பார்க்குறேன் ப்ரோ. சரி, பைக்கு முன்ன மாதிரி போட்டுறது இல்லையா? இல்லை ப்ரோ, ரேசிங் விட்டேன். இப்போ வேறு பிளான் இருக்குது, பார்க்கலாம். நானும் போயிருக்கேன் பைக் ரைடிங், வைசாக் ஃப்ரெண்டோட. நிறைய ஆஃப் ரோடிங். கிளச் பிரேக் தான் ஹேண்ட்லிங். சீர வேண்டிய இடத்துல சீரி, பதுங்க வேண்டிய இடத்துல பதுங்கி, கல்லும் முள்ளும் தெரிச்ச ரோட்டில் புழுதி, வெயில், மழைன்னு பார்க்காம அந்த ஹேண்டில் அப்படி திருக்கி போகிறது சான்ஸே இல்லைல்ல. வெறும் புலகாங்கிதம் அடையாது மட்டும் ரைடிங் இல்லை, பியூர்லி கண், கை, கால் சேர்ந்து விளையாடுற விளையாட்டு தான் ரைடிங். முக்கியமாக ஸ்பீட் கண்ட்ரோலிங். இந்த பைக்கில் 110னா 110 தான். அதை விட 10 கிலோமீட்டர் தாண்டிட்டாலும் நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இரு, ஒரு ஷேர் ஆட்டோக்காரனை ஒதுக்கணும்னு நினச்சிட்டான்னா அவன் அசால்ட்டாக ஒதுக்கி விட்டு போயிட்டே இருப்பான். இருட்டில் திடீர்னு ஒரு கட்டர், திடீர்னு ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நாய் குறுக்க வரும். லைஃப் மாதிரி தான் ப்ரோ, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணி போகிறோங்கிறது தான் ரைடிங். ஆனால் பரவாயில்லைங்க, இவ்வளோ ஊர் சுற்றிட்டும் புக்கெல்லாம் படிக்கிறீங்களே. எல்லாம் இன்ட்ரெஸ்ட் தாங்க. நேற்று ஆரம்பித்தேன், இது ஒரு 1 வீக்கில் முடிஞ்சிடும். இந்த கால் வலி சரியாகிறதுக்கும் புக்கு முடிகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பைக்கிங் பற்றி பேசுனாலும் ஒன்று சொல்கிறேன். இந்த லாங் வே டவுன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது, அது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரிங்க சக்கரவர்த்தி, அப்புறம் நான் வரேன். சரி கிளம்பு. எது? இல்லை போயிட்டு வாங்கன்னு சொன்னேன்.
பேபி எங்கே இருக்க? ஆளே காணோம். வெளியில் வெளியேனா? எங்கே? ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன். சரி பார்க்கலாம்டா. ஹலோ, நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் அப்புறம் கால் பண்ணுறேன். சரி சரி. மச்சான், டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, கையிலையும் காலையும் மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ். குறைஞ்சது நீ 2 மாதமாக ரெஸ்ட் எடுக்கணும். முக்கியமாக அந்த பைக்கை மறந்துடு. டேய் பார்த்து இரு, நானே எடுக்கிறேன். டே ஃபோன் கொடுறா, அவட்ட பேசி 2 நாள் ஆச்சு. டேய் வேண்டாண்டா. டேய் ஏன்டா? சொன்னா கேளு, வேணாம். நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நடந்த விஷயங்கள் தெரியுமா என்ன? தெரியுமே. ஒரு வார்த்தை கூட கேட்கல. இல்லை, நான் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருந்தேன். 48 மணி நேரம் பிஸியாக இருந்தீங்க. இங்கே பேர் இப்படி இருந்தாலும் செட் ஆகாது. சீரியஸ் பிரேக்கப். இது பிரேக்கப்பா? இப்போ எதுக்காக பிரேக்கப்? இல்லை, இப்போ என்னால் எதுவும் பேச முடியாது. ஐ டோன்ட் நோ, நான் ஆர்கியூ. நான் வெளியே வெளியே இருக்கிற அப்புறமா பேசுறேன். யாரு? அந்த பெஸ்டி தானே? சரி, இப்போ ஏதாவது பேச முடியாது, நான் வைக்கிறேன். எது? பை. டேய் மச்சான், இது எனக்கு அன்னைக்கே தெரியும்டா, அதனால தான் உனக்கு கால் பண்ணான்னு சொன்னேன். நீ கொஞ்சம் பெட்டரான பிறகு சொல்லலாம் நினச்சேன்டா. கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும். டேய் கொஞ்ச நேரம்டா ப்ளீஸ்டா. சரிடா.
டிப்ரெஷன், போர்டம் ஒரு நஞ்சு. அதை முறிக்கிற ஒரே மாற்று மருந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட், ஹாபீஸ். அதை கண்டுபிடிங்க, அதுக்கு நேரம் ஒதுக்குங்க. எனக்கு இதுதான் பைக்கிங். விஷத்தை முறிக்கிறவன் பாவகன். உங்கள் மருந்தை நீங்கள் தேடினா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே பாவகன்.